Taste the Daily. அண்மை செய்தி. தமிழகத்தில் கடந்த ஜனவரி மாதத்தில் மட்டும் 98 கொலை சம்பவங்கள் நடைபெற்று ஒட்டுமொத்த தமிழகத்தையே அச்சத்தில் உறைய வைத்திருக்கிறது. அமைதி பூங்காவாக இருந்த தமிழ்நாடு நிர்வாக திறனற்ற திமுக ஆட்சியில் தற்போது இரத்த பூமியாக மாறியிருக்கிறது. கூடுதல் தகவல்களை தலைமைச் செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், விரிவான விவரங்கள் என்ன? வணக்கம் அருண் பாண்டியன். ஜனவரி இந்த மாதம் 25ஆம் ஆண்டு ஜனவரி ஒரு மாதத்தில் 31 நாட்களில் 98 கொலை சம்பவங்கள் நடைபெற்றிருக்கிறது. நாள் ஒன்றுக்கு சரியாக 3 கொலைகளுக்கு மேல் நடைபெற்றிருக்கிறது. சராசரியாக பார்க்கிற போது ஒட்டுமொத்தமாக இந்த புள்ளி விவரங்கள் அதிர்ச்சியாக்கியிருக்கிறது. தமிழக மக்களை இந்த கொலை சம்பவங்களில் உறைய வைத்திருக்கிறது. தமிழகம் இரத்த பூமியாக மாறி இருக்கிறது. ஸ்டாலினுடைய திமுக அரசு ஒட்டுமொத்தமாக தமிழக மக்களை காக்க தவறி இருக்கிறது என்பதைத்தான் இந்த புள்ளி விவரங்கள் காட்டுகிறது. 98 கொலை சம்பவங்கள் எங்கு நடந்திருக்கிறது, எப்படி நடந்தது என்கிற அந்த விவரங்களையும் தற்போது பார்க்கலாம். திண்டுக்கல் மாவட்டத்தில் காளியாப்பட்டி என்று சொல்லக்கூடிய அந்த பகுதியிலே மது போதையில் மோசமான வார்த்தைகளை பேசி சிறுவனை காளீஸ்வரன் திட்டியதால் வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்தவரை பக்கத்து வீட்டைச் சேர்ந்த சிறுவன் கொடூரமாக கத்தியால் குத்தி கொலை செய்திருக்கிற சம்பவம் 1/1/2025 நடைபெற்றிருக்கிறது. இந்த கொலை சம்பவம் மது போதை காரணமாக நடைபெற்றிருக்கிறது. அதே போன்று 1/1/2025 அன்று முதல் நாளே 2 கொலை சம்பவங்கள் நடைபெற்றிருக்கிறது. ஒன்று திண்டுக்கல் மாவட்டத்தில், மற்றொன்று சென்னை காசிமேட்டில். குமரன் என்பவர் பெற்றோருக்கு உணவு வாங்கி கொண்டு செல்லுகிற போது எதிரே போதையில் வந்த நபர் 3 நபர்கள் பார்த்து தகாத வார்த்தைகளை பேசி ஆத்திரமடைந்த குமரன் திட்டிய போது குமரனை கத்தியால் குத்தி அந்த நபர் கொலை செய்திருக்கிறார்கள். இந்த சம்பவத்தில் ராகேஷ் மற்றும் அவரது தந்தை விஸ்வநாதன், அவருடைய நண்பர் ஆகியோர் இந்த கொலை சம்பவத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். கொடூரமாக வெட்டி கொலை செய்திருக்கிறார்கள். இதுவும் மது போதையில் நடைபெற்றிருக்கிறது. அதே போன்று கடலூர் மாவட்டத்தில் 2/1/2025 முத்துநகர் சாந்தோர் பாளையத்தைச் சேர்ந்த சங்கர் என்பவரை சரமாரியாக குத்தி கொலை செய்திருக்கிறார்கள். இது முன்விரோதம் காரணமாக நடைபெற்றிருக்கிறது. 2/2/2025 அன்று நாமக்கல் மாவட்டம் வேலகவுண்டன் பட்டி என்கிற பகுதியில் குறிப்பாக 4 பேர் மது அருந்துகிற போது ஏற்பட்ட மோதலில் சஞ்சய் யஸ்வந்த் என்பவர் வெட்டி கொலை செய்திருக்கிறார்கள். இதில் குறிப்பாக அந்த மதுபான கூடத்திலேயே இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கிறது. மது அருந்திய போது ஏற்பட்ட தகராறில் சஞ்சய் என்பவரை யஸ்வந்த் மற்றும் அவரது கூட்டாளிகள் சேர்ந்து இந்த கொலை சம்பவத்தை செய்திருக்கிறார்கள். மது போதையில் இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கிறது. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே குறிப்பாக மது போதையில் 2 தரப்பினரிடையே மரக்கட்டை இரும்பு ராடால் அடித்து மணிகண்ணன் என்பவர் மருத்துவமனைக்கு அழைத்து சென்ற போது அங்கு சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழக்கிறார். ரத்தம் சொட்ட சொட்ட மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுகிறார். இதுவும் 2/1/2025 நடக்கிறது. அதாவது இந்த ஆண்டினுடைய தொடக்க நாளில் 2 கொலைகள், அடுத்த நாள் 3 கொலை சம்பவங்கள் நடைபெற்றிருக்கிறது. கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அருகே தனியார் உணவகத்தினுடைய ஒரு கேண்டீனில் பணியாற்றக்கூடிய தீபா என்கிற பெண் பணிமுடிந்து வீட்டுக்கு வருகிற போது அடையாளம் தெரியாத நபர் கத்தியால் குத்தி கொடூரமான முறையில் கொலை செய்யப்படுகிறார். குறிப்பாக இது ஒரு தகாத உறவு காரணமாக நடைபெற்ற கொலை என்பதை தெரிய வந்திருக்கிறது. 3/1/2025 அன்று இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கிறது. சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே புத்திரகவுண்டம்பாளையம் என்கிற பகுதியில் பட்டதாரி இளைஞர் செல்வராஜ் என்பவர் மது அருந்த பணம் கேட்டு அவர் மறுத்ததாக கூறப்படுகிறது. அதனால் ஆத்திரமடைந்த அவர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கிறார். செல்வராஜ் வீட்டில் வைத்திருந்த கத்தி எடுத்து பெரியசாமி என்பவரை வெட்டி படுகொலை செய்திருக்கிறார். இதுவும் மது போதையில் நடைபெற்றிருக்கிறது. அதே போன்று சென்னை அண்ணாநகர் சாலையில் ஆட்டோ ஓட்டுநர் முனியப்பனுக்கும் மற்றொரு ஆட்டோ ஓட்டுநர் செல்வத்திற்கும் ஏற்பட்ட சவாரி குறித்த மோதலில் அங்கிருந்த உருட்டுக்கட்டையை தாக்கி முனியப்பன் என்பவர் கொலை செய்யப்படுகிறார். தொழில் போட்டி காரணமாக 4/1/2025 அன்று சென்னையில் நடந்த மிகப்பெரிய கொலை சம்பவமாக இதை பார்க்க முடிகிறது. இது அந்த மக்கள் நடமாட்டம் மிகுந்த ஒரு பகுதியில் அரங்கேறி இருக்கிறது. அதே போன்று திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே ரேணுகாபுரத்தைச் சேர்ந்த கோவிந்தம்மாள் என்பவர் அவரது மருமகளாக இருக்கக்கூடிய தேவிகலாவுக்கும் ஏற்பட்ட தகராறு காரணமாக ஒருவரை பேசியதாக கூறப்படுகிறது. மாமியாரை கழுத்தை நேர்த்து மருமகள் தேவிகலா என்பவர் கொலை செய்திருக்கிறார். கோவிந்தம்மாள் கொடூரமான முறையில்
இறந்து கிடந்திருக்கிறார். குடும்ப தகராறு காரணமாக 4/1/2025 அன்றே இந்த கொலை சம்பவம் அரங்கேறி இருக்கிறது. அதே 4/1/2025 அன்று தேனி மாவட்டம் சிங்கராஜபுரம் பகுதியைச் சேர்ந்த ரிவன் ராஜா என்பவர் மது மற்றும் கஞ்சா போதைக்கு அடிமையாகி பெற்றோரை தினமும் தொந்தரவு செய்திருக்கிறார். ஆத்திரமடைந்த அவரது தந்தை தமிழன் தூங்கிக் கொண்டிருந்த ரிவன் ராஜாவை சரமாரியாக வெட்டி கொலை செய்திருக்கிறார். கஞ்சா மற்றும் மது போதை காரணமாக ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு கொலை சம்பவமாக, அதற்கு அடிமையானதால் ஏற்பட்ட கொலை சம்பவமாக இதனை பார்க்க முடிகிறது. அதே போன்று 4/1/2025 தென்காசி மாவட்டம் கடையம் அருகே அருணாச்சலம்பட்டி என்கிற கிராமத்தைச் சேர்ந்த கற்பகவல்லி என்பவர் மனநலம் பாதிக்கப்பட்ட 17 வயது மகன் தலையில் அம்மிக்கல்லை போட்டு கொலை செய்திருக்கிறார். குடும்ப பிரச்சனை காரணமாக இந்த கொலை சம்பவம் 4ஆம் தேதியே நடைபெற்றிருக்கிறது. அதே 4ஆம் தேதி நாகப்பட்டினம் அருகே திருப்புண்டியில் 27 வயது மதிக்கத்தக்க இளைஞர் ராமன் மனநலம் பாதித்த 65 வயதான வெளி மாநில மூதாட்டியை பாலியல் ரீதியாக வன்கொடுமை செய்து துன்புறுத்தி கொலை செய்திருக்கிறார். இது ஒரு பாலியல் ரீதியான வன்கொடுமை, அதே போன்று கொலை வழக்காக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நாகப்பட்டினம் மாவட்டத்தில் உலுக்கிய மிகப்பெரிய ஒரு கொலை சம்பவமாக இதை பார்க்க முடிகிறது. அதே போன்று கடலூரில் 4ஆம் தேதியே விருதாச்சலத்தில் நிறுத்தி வைத்திருந்த வாகனத்தை இரவு நேரத்தில் எடுக்க வந்த ஓட்டலுடைய சப்ளையராக இருக்கக்கூடிய பிரபாகரனை அங்கு போதையில் இருந்த பிறந்தநாள் கொண்டாடிய இளையராஜா மற்றும் அவருடைய நண்பர்கள் சேர்ந்து வழிவிடாமல் தகராறு செய்திருக்கிறார்கள். கொடூரமாக தாக்கியதில் அவர் சம்பவ இடத்திலேயே இரத்த வெள்ளத்தில் பரிதாபமாக உயிரிழந்திருக்கிறார். இது மிகப்பெரிய ஒரு வேதனையை கடலூர் மாவட்டம் விருதாச்சலத்தில் ஏற்படுத்தி இருக்கிறது. குறிப்பாக 4ஆம் தேதி மட்டும் பார்க்கிற போது சென்னையில் ஒரு கொலை, திருவண்ணாமலையில் ஒரு கொலை, தேனியில் ஒரு கொலை, தென்காசியில் ஒரு கொலை, நாகப்பட்டினத்தில் ஒரு கொலை, கடலூரில் ஒரு கொலை என 6 கொலை சம்பவங்கள் ஒரே நாளில் அரங்கேறி இருக்கிறது. அதே போன்று கடலூர் மாவட்டத்திலே மறுதினம் 5/1/2025 விருதாச்சலம் அருகே மூதாட்டி செல்லம்மாவை மதுபோதையில் இருந்த சிவா என்பவர் திட்டியதால் ஆத்திரமடைந்த பேரன் அபிமன்யு சிவாவை பேனா கத்தியால் குத்தி கொலை செய்திருக்கிறார். முன்விரோதம் காரணமாக இந்த சம்பவம் நடைபெற்றதாக கூறப்படுகிறது. குறிப்பாக இந்த சம்பவத்தை பார்க்கிற போது மதுபோதை என்பது மிக முக்கியமான பிரச்சனையாக இருந்திருக்கிறது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் 5/1/2025 ஓசூர் அருகே அனந்தகுமார் என்பவர் அவரது மனைவி கல்பனாவினுடைய நடத்தையில் சந்தேகப்பட்டு மது அருந்திவிட்டு தலையில் கல்லை தூக்கி போட்டு கொலை செய்திருக்கிறார். இது குடும்ப பிரச்சனை மற்றும் மனைவியுடைய நடத்தையில் சந்தேகம் காரணமாக நடைபெற்ற கொலை சம்பவமாக பார்க்க முடிகிறது. திண்டுக்கல் மாவட்டத்திலேயே 5/1/2025 பயணி ஜேம்ஸ் பிரவீன் என்பவருக்கும் அதே பகுதியைச் சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநராக சோமையர் என்கிற சின்னத்தம்பிக்கும் ஏற்பட்ட முன்விரோதம் காரணமாக கத்தியை எடுத்து ஜேம்ஸ் பிரவீனுடைய கழுத்தில் குத்தி கொலை செய்திருக்கிறார்கள். இது முன்விரோதம் காரணமாக நடைபெற்ற கொலை. அடுத்தது அதே 5/1/2025 கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அருகே ஸ்ரீராம் என்பவர் அவரது சகோதரர் முனிந்திரா ஆகியோர் குடிபோதையில் மது போதையில் நிலப்பிரச்சனை தொடர்பாக தகராறில் ஈடுபட்டிருக்கிறார்கள். ஸ்ரீராம் ஆத்திரத்தில் தனது தம்பி முனிந்திர ராஜாவை கட்டையால் தாக்கி கொலை செய்திருக்கிறார். இந்த சம்பவம் அந்த பகுதியில் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தை பொறுத்தளவிற்கு அன்றைய தினமே, அதாவது 5ஆம் தேதியே 2வது கொலையாக இந்த கொலை சம்பவம் அரங்கேறி இருக்கிறது. அதே போன்று கிருஷ்ணகிரி மாவட்டத்தை தொடர்ந்து பார்க்கிற போது ஈரோட்டில் 5/1/2025 அந்தியூர் அருகே மது அருந்திய போது ஏற்பட்ட தகராறில் வெங்கடாச்சலத்தை என்பவரை ஆலை உரிமையாளர் சேகரம் மற்றொரு தொழிலாளி மணியும் காரை நிறுத்தி மோதி கொலை செய்திருக்கிறார்கள். இது முன்விரோதம் காரணமாக நடைபெற்றிருக்கக்கூடிய கொலை சம்பவமாக பார்க்க முடிகிறது. விருதுநகர் மாவட்டத்தில் 5ஆம் தேதி ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே பார்த்திபன் என்பவர் மது போதையில் அவரது மனைவி ராசாத்தியுடன் தகராறு ஈடுபட்டு கரண்டியால் ராசாத்தி தலையில் அடித்து பார்த்திபன் கொலை செய்துள்ளார். இந்த சம்பவம் குடும்ப தகராறு காரணமாக நடைபெற்றிருக்கிறது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே அதே 5ஆம் தேதி தண்டவாளத்தில் 17 வயது சிறுவன் நரசிம்மன் என்பவரை உடல் துண்டாகிய நிலையில் சடலமாக மீட்கப்பட்டிருக்கக்கூடிய சம்பவம் நடைபெற்றிருக்கிறது. திருட்டு சம்பவம் தொடர்பாக இந்த கொலை சம்பவம் நடந்ததாக கூறப்படுகிறது. அதே இந்த 5ஆம் தேதி பார்க்கிற போது, அதாவது திருப்பத்தூரில் ஒரு கொலை சம்பவம், விருதுநகரில் ஒரு கொலை சம்பவம், ஈரோட்டில் ஒரு கொலை சம்பவம், கிருஷ்ணகிரியில் 2 கொலை சம்பவம், திண்டுக்கல்லில் ஒரு கொலை சம்பவம், 6 கொலை சம்பவங்களில் ஒரே நாளில் நடைபெற்று ஒட்டுமொத்த தமிழகத்தையே உறைய வைத்திருக்கிறது. 6ஆம் தேதி திருவள்ளூர் ஆவடி கன்னியம்மன் நகர காலி மைதானத்தில் நண்பர்களோடு மது அருந்தி ஏற்பட்ட தகராறில் காரணமாக தினேஷ் என்பவர் வெட்டி கொலை செய்யப்படுகிறார். நண்பர்கள் தப்பி ஓடுகிறார்கள். மதுபோதை காரணமாக இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கிறது. 7ஆம் தேதி சென்னை பெருங்குடி மகாத்மா காந்தி நகர் பகுதியைச் சேர்ந்த அருண் இவருடைய நண்பர்கள் விநாயகம் சேர்ந்து மது அருந்திய போது ஏற்பட்ட தகராறில் அருண் என்பவர் அடுத்து கொலை செய்யப்படுகிறார். சென்னையிலேயே அடுத்தடுத்து 2 கொலை சம்பவங்கள். சென்னை மணலி
நாப்பாளையம் பகுதியிலே அதே 7ஆம் தேதி மது அருந்திய விக்கி என்பவரை மதுபோதை ஏற்பட்ட தகராறு காரணமாக நண்பர்கள் சேர்ந்து கொடுமையாக வெட்டி கொலை செய்யப்படுகிறார்கள். கோவை வெள்ளலூர் அரசு அடுக்குமாடி குடியிருப்பில் 8ஆம் தேதி வசிக்கக்கூடிய இன்பரசன் என்பவரை குடியிருப்புக்கு பின்பாக சிலர் சேர்ந்து பயங்கர ஆயுதங்களால் தரமாரியாக வெட்டிவிட்டு தப்பிச் செல்கிறார்கள். இதற்கான காரணம் என்னவென்பதை காவல்துறையினர் வெளியிடவில்லை. சிவகங்கையில் 8ஆம் தேதி திருப்புவனம் அருகே காஞ்சிபுரம் பகுதியைச் சேர்ந்த சக்தி கணேஷ் என்ற இளைஞர் சிறையில் இருந்து வெளியே வந்த நிலையில் அந்த பகுதியைச் சேர்ந்த முதியவர் கருப்பையா என்பவருடைய வீட்டை கூரை மீது கற்களை வீசியுள்ளார். இதை தட்டி கேட்ட சக்தி கணேஷ் என்கிற அந்த முதியவர் வெட்டி சக்தி கணேஷ் என்கிற அந்த இளைஞர் கொடூரமான முறையில் வெட்டி கொலை செய்யப்பட்டிருக்கிறார். இது முன்விரோதம் காரணமாக குறிப்பாக மிகப்பெரிய பிரச்சனையாக வெடித்திருக்கிறது. சிவகங்கை மாவட்டத்திலே மிகப்பெரிய கொலை சம்பவமாக இது பார்க்க முடிகிறது. 8ஆம் தேதியை பொறுத்தளவிற்கு சென்னையில் ஒரு கொலை, கோவையில் ஒரு கொலை, சிவகங்கையில் ஒரு கொலை என 3 கொலை சம்பவங்கள் அரங்கேறி இருக்கிறது. அதே போன்று திருச்சியிலே 10/1/2025 அன்று நண்பர் ஒன் டோல்கேட் என்று சொல்லப்படுகின்ற அந்த பூங்கொல்லை பகுதியைச் சேர்ந்த முத்துகிருஷ்ணன் என்பவர் அந்த பகுதியைச் சேர்ந்த கிருஷ்ணனை பார்த்து திட்டியதாக கூறப்படுகிறது. இதனால் கிருஷ்ணனுக்கும் இடையே ஏற்பட்ட வாய் தகராறில் முத்துகிருஷ்ணன் வெட்டி கொலை செய்யப்படுகிறார். அதே போன்று கரூர் குளித்தறை அருகே வாழை இலை வியாபாரி கணேசன், மகேந்திரன் இருவருக்கும் ஏற்பட்ட மோதல் தொழில் பிரச்சனை காரணமாக மகேந்திரன் தாக்கியதில் கணேசன் என்பவர் சம்பவ இடத்திலேயே அந்த கரூரை சேர்ந்த கணேசன் என்பவர் சம்பவ இடத்திலேயே இறந்து போகிறார். மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இந்த சம்பவம் பார்க்கப்படுகிறது. காஞ்சிபுரத்தில் அரசு மருத்துவமனையில் வயிற்று வலி சிகிச்சைக்காக வந்த பெண்ணுக்கு ஆண் குழந்தை பிறந்ததோடு 8 மணி நேரத்திலே கிணற்றில் வீசி பெற்ற தாயை கொலை செய்திருக்கிறார். இந்த சம்பவம் 11/1/2025 அன்று நடந்திருக்கிறது. அதே போன்று மதுரை சோழவந்தான் அருகே காதுகள் அறுக்கப்பட்டு உடல் முழுவதும் பலத்த காயத்துடன் மூதாட்டியாக இருக்கக்கூடிய பாப்பாத்தி கொலை செய்யப்பட்டிருக்கிறார். நகைகளுக்காக 11ஆம் தேதி இந்த கொலை சம்பவம் அரங்கேறி இருக்கிறது. சென்னையில் 12ஆம் தேதியே, அதாவது மேடவாக்கம் அந்த சந்திப்பு பகுதியில் மனைவி ஜோதி என்பவரை மணிகண்டன் என்பவர் குடும்ப தகராறு காரணமாக வெட்டி கொலை செய்ததாக கூறப்படுகிறது. 12ஆம் தேதி விழுப்புரம் அருகே 65 வயது மதிக்கத்தக்க பெண்மதி சாந்தி என்பவர் கழுத்து நெரிக்கப்பட்டு கம்மல் திருடிக்கொண்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறார். நகைக்காக இந்த கொலை சம்பவம் அரங்கேறி இருக்கிறது. விருதுநகரில் 12ஆம் தேதியே விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் தனது தங்கையை காதலித்த கல்லூரி மாணவனை கத்தியால் குத்தி கொலை செய்யப்பட்டிருக்கிறார். திருவாரூரில் 12ஆம் தேதி குடும்ப தகராறு காரணமாக ஜெயராமன் என்பவர் வெட்டி கொலை செய்யப்பட்டிருக்கிறார். இந்த கொலை சம்பவத்தில் அவரது அண்ணன் ஈடுபட்டது என்பது தெரிய வந்திருக்கிறது. குடும்ப பிரச்சனை என்று கூறப்படுகிறது. சென்னையிலே மணப்பாக்கம் அடையாறு ஆற்றோரும் மது போதையில் ஏசி மெக்கானிக்காக இருக்கக்கூடிய நரேஷ் என்பவர் கயிறு கட்டி கழுத்தை நெருக்கி கொலை செய்யப்பட்டிருக்கிற சம்பவத்தில் 2 பேர் சிக்கியிருக்கிறார்கள். சேலத்தில் 13ஆம் தேதி எடப்பாடி அருகே மது போதையில் தகராறு ஈடுபட்ட மகன் சண்முகத்தை இரும்பு கம்பியால் அடித்து தந்தை மகேஸ்வரன் கொலை செய்திருக்கிறார். அதே போன்று திருப்பூர் பகுதியிலே தாராபுரம் அருகே மது போதையில் கிட்டுசாமி சுந்தரமும் இணைந்து தாக்கியதில் கிட்டுசாமி கொலை செய்யப்பட்டிருக்கிறார். மது போதையில் கிட்டுசாமியும் சுந்தரமும் இருந்ததாக கூறப்படுகிறது. 13ஆம் தேதியே நடைபெற்றிருக்கிறது. அதே போன்று 15ஆம் தேதி விருதுநகர் மாவட்டம் மங்களாபுரத்தில் கருப்புசாமி என்பவர் மாரியம்மன் கோயில் அருகே திடலில் கம்பு உள்ளிட்ட அந்த கட்டைகளை வைத்து தாக்கி கொலை செய்யப்பட்டிருக்கிறார். முன்விரோதம் காரணமாக இந்த கொலை சம்பவம் அரங்கேறி இருக்கிறது. சென்னையில் காசிமேட்டில் அதே போன்று ஒரு கொலை சம்பவம் அரங்கேறி இருக்கிறது. குறிப்பாக வீட்டுக்குள் புகுந்த ரவுடி லோகநாதன் என்பவரை சரமாரியாக வெட்டி சாய்த்திருக்கிறார்கள். அவரது மாலதி என்பவரும் சரமாரியாக வெட்டியதாக கூறப்படுகிறது. முன்விரோதம் காரணமாக இந்த சம்பவம் அரங்கேறி இருக்கிறது. திருச்சியில் மதுபோதை தகராறில் பன்னீர்செல்வம் என்பவர் அடித்து கொலை செய்யப்பட்டிருக்கிறார். 15ஆம் தேதியே ராமநாதபுரத்தில் ராமேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய இரு சமூகத்திற்கிடையே ஏற்பட்ட மோதலில் குமார் என்பவர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். சிவகங்கையில் காரைக்குடி அருகே தொழில் போட்டி காரணமாக சாமுவேல் என்கிற நபர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார் என்பவரை 4 சேர்ந்த வெள்ளப்பாண்டி என்பவர் தான் இந்த கொலை சம்பவத்தை நடத்தியிருக்கிறார். தொழில் போட்டி காரணமாக நடைபெற்றிருக்கிறது. காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரபுரம் அருகே ஏரியில் விஸ்வா, சத்திரியன், பரத் ஆகிய 3 சிறுவர்கள் முகம் கொளுத்தப்பட்டு வெட்டப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். 3 கொலை சம்பவங்கள் நடைபெற்றிருக்கிறது. காஞ்சிபுரத்தில் 15ஆம் தேதியே 3 கொலை சம்பவங்கள், சிவகங்கையில் 1, ராமநாதபுரத்தில் 1, திருச்சியில் 1, சென்னையில் 1, விருதுநகரில் 1 என்று ஏறக்குறைய ஒரு 8 கொலை சம்பவங்கள் அன்று ஒரே நாளில் நிகழ்ந்திருக்கிறது. ஒட்டுமொத்தமாக காஞ்சிபுரம், சிவகங்கை, ராமநாதபுரம், திருச்சி, சென்னை, விருதுநகர் என இந்த அனைத்து மாவட்டங்களும் இந்த சம்பவங்களால் உறைந்து போயிருக்கிறது. மிக கொடூரமான கொலை சம்பவங்கள் அந்த பகுதியில் அரங்கேறி இருக்கிறது. 16ஆம் தேதி சென்னை புதுவண்ணாரப்பேட்டையில்
நாகுரான் தோட்டம் என்கிற பகுதியில் வினோத் என்கிற நபர் வீட்டின் அருகே அமர்ந்து கொண்டிருந்த போது இரு சக்கரத்தில் வந்த 3 பேர் வினோத்தை கிரிக்கெட் மட்டையாலேயே அடித்து அருவாளால் வெட்டி சாய்த்திருக்கிறார்கள். சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்திருக்கிறார். காஞ்சிபுரம் மாவட்டம் சிங்கப்பெருமாள் கோவில் அருகே கஞ்சா விற்பனையில் ஏற்பட்ட தகராறில் கஞ்சா வியாபாரி சரவணன் அடித்து கொலை செய்யப்பட்டிருக்கிறார். கஞ்சா வியாபாரம் தொடர்பாக தொழில் போட்டி காரணமாக இந்த கொலை சம்பவம் அரங்கேறியிருக்கிறது. கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் அருகே நண்பர்களுக்கிடையே ஏற்பட்ட போதையில் குறிப்பாக கதிர்காமன் அடித்து கொலை செய்யப்பட்டிருக்கிறார். முந்திரி தோப்பில் இவர் எரித்து இந்த சம்பவம் கொடூரமாக இந்த கொலை சம்பவம் அங்கு அரங்கேறி இருக்கிறது. இதுவும் 16ஆம் தேதி நடைபெற்றிருக்கிறது. 16ஆம் தேதி கோவை முன்விரோதம் காரணமாக ஹரிச்சந்திரன் என்பவரை கலைத்தாய் என்ற பெண்ணை கத்தியால் குத்தி கொலை செய்திருக்கிறார். இந்த சம்பவம் முன்விரோதம் காரணமாக ஏற்பட்டதாக சொல்லப்படுகிறது. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் வேலைக்கு செல்லாதது குறித்து கேட்டு மாமனார் ரவிக்குமார் என்பவர் கொலை செய்திருக்கிறார். மருமகன் கார்த்தி என்பவர். இதுவும் 16ஆம் தேதியே நடைபெற்றிருக்கிறது. மயிலாடுதுறையை அடுத்து ராணிப்பேட்டையில் 16ஆம் தேதியே நெமிலி அருகே முன்விரோதம் காரணமாக 2 இளைஞர்கள் மீது பெட்ரோல் ஊற்றி தீ வைத்த சம்பவத்தில் தமிழரசன் என்பவர் உயிரிழந்திருக்கிறார். மற்றொருவர் மருத்துவமனையில் தீவிரமாக அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருவதாக கூறப்படுகிறது. அதாவது 16ஆம் தேதியை பொறுத்தளவிற்கு 6 கொலை சம்பவங்கள் ராணிப்பேட்டை, மயிலாடுதுறை, கோவை, கடலூர், காஞ்சிபுரம், சென்னை என இப்படி 6 மாவட்டங்களில் இந்த கொலை சம்பவங்கள் அரங்கேறி இருக்கிறது. ஒட்டுமொத்தமாக அந்த மாவட்டங்களில் மிகப்பெரிய அளவில் பாதிப்பையும் அச்சத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது. 17ஆம் தேதி திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே ஆடு விற்பனையில் ஏற்பட்ட தகராறு காரணமாக சுரேஷ் ஜோதிலட்சுமி ஓட விரட்டி இரும்பு கம்பியால் தாக்கி கொலை செய்த சம்பவம் என்பது அந்த பகுதியிலே மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. தொழில் போட்டி காரணமாக இந்த சம்பவம் அரங்கேறி இருக்கிறது. திண்டுக்கல்லில் 17ஆம் தேதி முன்விரோதம் காரணமாக மதுபோதை தகராறில் கூலி தொழிலாளி அங்குசாமி என்பவர் சரமாரியாக குத்தி கொலை செய்யப்பட்டிருக்கிறார். ரத்த வெள்ளத்தில் அகரமுத்து என்பவர் இறந்திருக்கிறார். இப்படி பல்வேறு அந்த கொலை சம்பவங்கள் திண்டுக்கல் மாவட்டத்தை மிகப்பெரிய அளவில் அந்த கொலை சம்பவம் அதிர வைத்திருக்கிறது. முன் விரோதம் காரணமாக இந்த சம்பவம் அரங்கேறி இருப்பதாக கூறப்படுகிறது. மதுபோதை தகராறு காரணமாக கூலி தொழிலாளர் அங்குசாமி சரமாரியாக குத்தியதில் இந்த தாக்குதல் ஏற்பட்டதில் கொலை சம்பவம் நடைபெற்றிருக்கிறது. அதே போன்று 17ஆம் தேதியே பெரம்பலூர் மாவட்டம் களத்தூர் கிராமத்தைச் சேர்ந்த மணிகண்டன் என்பவர் முன்விரோதம் காரணமாக தேவேந்திரன் என்பவரை வெட்டி படுகொலை செய்திருக்கிறார். மாற்று சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் முன்விரோதம் காரணமாக இந்த கொலை சம்பவம் அரங்கேறி இருக்கிறது. நெல்லையிலே தேவர்குளம் என்கிற பகுதியில் சேதுபதி மற்றும் தெற்கு அச்சம்பட்டி செல்லும் சாலையில் இருக்கக்கூடிய அந்த இருசக்கர வாகனத்தில் ஏற்பட்ட மோதலில் 3 பேர் கொண்ட கும்பலால் சேதுபதி சரமாரையாக வெட்டி சாய்க்கப்பட்டிருக்கிறார். மின் விரோதம் காரணமாக இந்த கொலை சம்பவம் அரங்கேறி இருக்கிறது. இந்த 17ஆம் தேதி பொறுத்தளவிற்கு திருவண்ணாமலை, திண்டுக்கல், பெரம்பலூர், நெல்லை என 4 கொலை சம்பவங்கள் அரங்கேறி இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. 18ஆம் தேதி விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அருகே அண்ணன் தம்பிக்கிடையே ஏற்பட்ட சொத்து தகராறு காரணமாக கத்தி மற்றும் மரக்கட்டையால் தாக்கியதில் சேகர் என்பவர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். குடும்ப தகராறு காரணமாக இந்த கொலை சம்பவம் அரங்கேறி இருக்கிறது. அதே போன்று 18ஆம் தேதி நெல்லை முனீர் பள்ளம் என்கிற பகுதியில் மனைவி மீதான நடத்தையில் சந்தேகம் ஏற்பட்டு பலவேசம் என்பவர் தமிழரசியை அறிவாளால் வெட்டி கொலை செய்திருக்கிறார். மனைவியினுடைய நடத்தை காரணமாக குடும்ப தகராறு காரணமாக இந்த கொலை சம்பவம் அரங்கேறி இருக்கிறது. 18ஆம் தேதியே திருவள்ளூர் மாவட்டம் பட்டாபிராமம் ஆயில்சேரி பகுதியில் ரவடிகள் வலம் வந்த இரட்டைமலை மற்றும் தம்பி ஸ்டாலின் இருவருக்கும் ஏற்பட்ட மர்ம நபர்கள் வெட்டி படுகொலை செய்திருக்கிறார்கள். குறிப்பாக ஆயில்சேரி என்கிற பகுதியில் இரட்டை மலை மற்றும் அவரது தம்பி ஸ்டாலின் இருவரும் மர்ம நபர்களால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். இந்த சம்பவத்தை பார்க்கிற போது முன்விரோதம் காரணமாக இந்த இரட்டை மலை மற்றும் அவரது தம்பி ஸ்டாலின் இருவரும் சாய்க்கப்பட்டிருக்கிறார்கள். மிகப்பெரிய ஒரு கொலை சம்பவமாக இது பார்க்கப்படுகிறது. முன் விரோதம் காரணமாக நடைபெற்ற கொலையாகவே பார்க்க முடிகிறது. கன்னியாகுமரியில் 19ஆம் தேதி குளச்சல் என்கிற பகுதியில் விசைப்படகில் ஓட்டி வந்த ஒடிசாவைச் சேர்ந்த மீனவரான சிவா என்பவரை அவரோடு மீன்பிடிக்க சென்ற கருங்கல் பாலூரை சேர்ந்த அஜித்தினுடைய கருத்தறுத்து கொலை செய்திருக்கிறார்கள். இது குத்தி கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். மின்விரோதம் காரணமாக இந்த கொலை சம்பவம் அரங்கேறி இருக்கிறது. அதே போன்று கன்னியாகுமரி மாவட்டத்தில் அந்த 19ஆம் தேதியை பார்க்கிற போது நாகர்கோவில் ஆச்சாரிப்பள்ளம் பகுதியில் ஜோதிடர் ஜான் ஸ்டீபன் என்பவர் பரிகாரம் செய்வதாக கூறி கலையரசி என்பவரிடம் பணத்தை பெற்றுக்கொண்டு பிரச்சனையை தீர்க்காததால் முன்விரோதம் காரணமாக இந்த கொலை சம்பவம் அரங்கேறி இருக்கிறது. குறிப்பாக இந்த கொலை சம்பவம் அதிர வைத்திருக்கிறது. அதே போன்று புதுக்கோட்டை மணல் கொள்ளைக்கு எதிராக போராடிய அதிமுக கவுன்சிலர் ஜஹபர் அலி கொடூரமான முறையில் லாரியை ஏற்றி கொலை செய்திருக்கிறார்கள். முன்விரோதம் காரணமாக இந்த கொலை சம்பவம் அரங்கேறி இருக்கிறது. 20ஆம் தேதி நெல்லை குடும்பத்து பிரச்சனை காரணமாக மாமனார் மாமியாரை மருமகன் அறிவாளால் வெட்டி படுகொலை செய்திருக்கிறார். 20ஆம் தேதி 2 கொலை சம்பவங்கள் நெல்லையில் நடந்திருக்கிறது. திருப்பூர் மாவட்டத்தில் விநாயகபுரம் என்கிற பகுதியில்
மனைவியை கழுத்தறுத்து கொலை செய்யப்பட்டிருக்கிறார். ராஜகுமாரி என்பவர் கழுத்தறுத்து கொலை செய்யப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக இந்த சம்பவத்தை பார்க்கிற பொழுது அந்த மாவட்டத்தில் மிகப்பெரிய வேதனையை ஏற்படுத்தி இருக்கிறது. அதே போன்று கடலூர் மாவட்டத்தில் பாலாஜி என்பவர் கத்தியால் கொலை செய்யப்பட்டிருக்கிறார். சென்னை தண்டையார்பேட்டை நேதாஜி நகரில் ஆட்டோ ஓட்டுநர் அஜய், அதே போல தஞ்சை மாவட்டம் அருமலை கோட்டை என்கிற பகுதியிலே பட்டியல் சமூகத்தைச் சேர்ந்த முதியவர் பீர் பாட்டலால் அடித்து கொலை செய்யப்பட்டிருக்கிறார். கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தளவுக்கு கட்டையால் அடிக்கப்பட்டு நாற்காலி எல்லாம் உடைக்கப்பட்டு மஜோ ஏசிக் என்பவர் தாக்குதலுக்கு உள்ளாக்கி கொலை செய்யப்பட்டிருக்கிறார். மதுரை அருகே மாற்று சமூகத்தைச் சேர்ந்த ஆதிதிராவிடர் இளைஞர்கள் காளையன் என்பவர் அடித்து கொலை செய்யப்பட்டிருக்கிறார். கிருஷ்ணகிரியில் ஆட்டோ ஓட்டுநர் சிவகுமார் அவரது சகோதரி கட்டையால் அடித்து கொலை செய்திருக்கிறார். திருப்பூர் மாவட்ட சாலக்காடு என்கிற பகுதியிலே மதுபோதை காரணமாக ஏற்பட்ட தகராறில் அந்த சம்பவத்தில் உச்சமாக மோதல் ஏற்பட்டு ஒருவர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார். அதே போன்று தேனி மாவட்டத்திலே உத்தமபாளையம் அருகே இளைஞர் பிரசாத் என்பவர் ஓட வெட்டி குத்தி கொலை செய்யப்பட்டிருக்கிறார். விழுப்புரத்திலே வளவனூர் பகுதியிலே இளைஞர் விஸ்வலிங்கம் என்பவர் அவருடைய தாயின் காதல் சம்பவமாக மிகப்பெரிய ஒரு கொலை சம்பவம் அரங்கேறி இருக்கிறது. திருவண்ணாமலை காட்டாம்பூண்டி பகுதியில் கைகால்கள் கட்டிய நிலையில் கிணற்றில் விவசாயினுடைய ரவி என்பவருடைய உடல் கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று வேலூரில் பார்க்கிற போது பைனான்சியர் செந்தில்குமார் என்பவர் ஓட வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். செங்கல்பட்டு மாவட்டம் மகாபலிபுரம் என்கிற பகுதியிலே சங்கீதா என்பவர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார். சேலத்தில் பார்க்கிற போது 3 வயது ஆண் குழந்தை கொலை செய்துவிட்டு தாயினுடைய 2வது கணவர் தமிழரசன் மது போதையில் சண்முக பிரியா என்கிற 3 வயது ஆண் குழந்தையை கடுமையாக தாக்கியதில் உயிரிழந்திருக்கிறது. அதே போன்று கடலூர் மாவட்டத்தில் அரவிந்த் என்கிற இளைஞர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். சிவகங்கையிலே அண்ணன் முத்துப்பாண்டி என்பவர் வெட்டி கொலை செய்யப்பட்டிருக்கிறார். விருதுநகரிலே அரிவாளால் வெட்டி மிகப்பெரிய ஒரு ராம்குமார் என்கிற காதலன் காளிராஜ் என்பவரை அரிவாளால் வெட்டி கொலை செய்யப்பட்டிருக்கிறார். சென்னை யானைக்கமணி பகுதியிலே அதாவது செல்போன் உடைத்தது தொடர்பாக ஏற்பட்ட மது போதையில் சதாப அலியினுடைய தலையில் கல்லை போட்டு கொலை செய்திருக்கிறார்கள். வட மாநிலத்தைச் சேர்ந்த தொழிலாளி மதுபோதை காரணமாக ஏற்பட்ட கொலையாக பார்க்க முடிகிறது. தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு சொத்து தகராறில் இரும்பு ராடால் ஜோதி என்ற பெண் தாக்கி கொலை செய்யப்பட்டிருக்கிறார். திருச்சி மணச்சநல்லூரிலே இலக்கியா என்ற பெண் சடலமாக மீட்டெடுக்கப்பட்டிருக்கிறார். இந்த சடலத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய மர்ம முடிச்சுகள் இன்னும் அவிழ்க்கப்படாமல் இருக்கிறது. அதே போன்று தூத்துக்குடியில் பிரியாணி கடை உரிமையாளர் சிவாவை அவரது நண்பர்கள் மது போதையில் துண்டால் கழுத்தை இறுக்கி கொலை செய்திருக்கிறார்கள். தூத்துக்குடியிலேயே அதே 27ஆம் தேதியே ஏரல் பகுதியில் நள்ளிரவில் மது போதையில் ஏற்பட்டவர் சின்னதுரை என்பவரை கல்லால் தாக்கி கொலை செய்திருக்கிறார்கள். திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பண்ணாத்தூர் திருநாத்தூர் என்கிற பகுதியில் குறிப்பாக கார்த்திகேயன் என்பவரை மர்ம நபர்கள் வெட்டி சாய்த்திருக்கிறார்கள். திருச்சி ஸ்ரீரங்கம் பகுதியிலே ரவுடி திலீப் என்பவர் அன்பு என்பவர் 6 பேர் கொண்ட கும்பல் வெட்டி சாய்த்திருக்கிறது. சேலம் பகுதியிலே மேட்டூர் அருகே குளத்தூரில் சொத்து தகராறு காரணமாக மாமனாரை மருமகன் அடித்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. சேலத்திலேயே சங்ககிரி பகுதியில் நண்பர்களோடு ஏற்பட்ட மோதலில் ஒருவர் வெட்டி கொலை செய்யப்பட்டிருக்கிறார். அதே போன்று தூத்துக்குடியில் ஆறுமுகன் ஏரியில் பூட்டிய வீட்டிற்கு முத்துலட்சுமி என்பவரை கழுத்து நெரிக்கப்பட்டு சடலமாக உயிரிழந்து மீட்கப்பட்டிருக்கிறார்கள். 92வது கொலை சென்னை மணலி பகுதியிலே மதுபோதையிலே சவுந்தரவல்லி என்பவரை அரிவாளால் வெட்டி கணவன் மகாராஜா என்பவர் கொலை செய்திருக்கிறார். அதே போல சென்னை திருவல்லிக்கேணி குத்துச்சண்டை வீரர் தனுஷை வெட்டி கொடூரமான கொலை செய்யப்பட்டிருக்கிறார். அதே போல சென்னை திருமுலை வயல் அடுக்குமாடி குடியிருப்பில் வசித்து வந்த சாமுவேல் சங்கர் அவரது மகள் ஆனி சிந்தியா மர்மமான முறையில் உயிரிழந்த சம்பவம். சாமுவேல் மரணம் இயற்கையானது என மகள் சிந்தியா மருத்துவர் சாமுவேல் வீரேசர் ஆகியோர் அடித்து கொலை செய்யப்பட்டதும் பிறகு தெரிய வந்திருக்கிறது. மிகப்பெரிய அளவில் சென்னையை உலுக்கி இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு கொலையாக இது பார்க்கப்படுகிறது. 30ஆம் தேதி இந்த கொலை சம்பவம் நடந்திருக்கிறது. அதே போல 30ஆம் தேதியே நெல்லை அம்பாச்சம்பூருடைய மது போதையில் இருந்து முருகன் வெட்டி கொலை செய்யப்பட்டிருக்கிறார். அதே போல நெல்லையிலேயே 30ஆம் தேதி மதுபான கடையிலே ஜெகன் என்பவர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். சேலத்தில் மூதாட்டி சின்னத்தாயை மாணவன் அரிவாளால் வெட்டி கொலை செய்திருக்கிறான். சிவகங்கையில் 31ஆம் தேதி நேற்று திருப்பத்தூர் அருகே மருத்துவமனை முன்பு இளைஞர் சண்முகநாதன் என்பவர் ஓட 4 பேர் வெட்டி கொலை செய்யப்பட்டிருக்கிறார். 2025ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 31 நாட்களில் 98 கொலை சம்பவங்கள் அரங்கேறி அமைதி பூங்காவாக இருந்த தமிழகத்தை நாசமாக்கி இருக்கிறது. இரத்தக்கரையாக மாறி இருக்கிறது. மக்கள் அச்சத்தோடு நடமாட வேண்டிய அவல நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது.